ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஓசியா 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவரை காண மாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார் என்பதே. தீர்க்கதரிசியான ஓசியா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிக்கையின் வார்த்தையை தெரிவிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேலர்கள் செய்த அக்கிரமங்கள், மீறுதல்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்றால், அவர்கள் கர்த்தரை தேடுவதற்கும் கர்த்தருக்கு பலி செலுத்தும்படிக்கும் சென்றாலும் அவர்கள் கர்த்தரை காண மாட்டார்கள். காரணம் என்னவென்றால், கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார். அவர்கள் செய்த துர்க்கிரியைகள் நிமித்தமாக, முரட்டுத்தனத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களை விட்டு தூரமானார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை காலத்திலும் கர்த்தர் நிறையவே கால அவகாசத்தை கொடுத்திருந்தாலும், நாம் கர்த்தருக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கும் போது, நாம் ஒருவேளை கர்த்தரை தேடி அவருக்கென்று காணிக்கைகளை கொண்டு சென்றாலும் கூட கர்த்தர் நமக்கு காணப்படாமல் போகலாம். தாழ்மையுடன் மனம் திரும்பி கர்த்தரிடத்திற்கு வந்து நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நாம் மனம் திரும்புவதற்கு மிகவும் காலதாமதம் செய்யும்போது நமக்கு அவர் மறைவாக காணப்படாமலே போகக்கூடும். நம்முடைய கூப்பிடுதலுக்கு, ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் போகக்கூடும். இதுவே சரியான நேரம். கர்த்தரிடத்திற்கு மனம் திரும்புவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, மனம் திரும்புதலுடன் தேடும்போது கண்டடைவோம் என்ற விசுவாசத்துடன் வரும்போது உம்மை காணும்படிக்கு எங்களுக்கு கிருபையையும் பலனையும் தருவீராக. ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.